வணக்கம். இப்போ நம்ம பிளாக்மெயில் படத்தில் ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்ரீகாந்த் அண்ட் பிந்து மாதவி ஒரு குழந்தையை கடத்திடுறாங்க. அந்த இன்சிடென்ட்ல ஜிவி பிரகாஷ் எப்படி இன்வால்வ் ஆகாரு, அதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மீதி கதையை. ஸ்ரீகாந்த், ஜிவி பிரகாஷ், சிந்து மாதவி, தேஜலட்சுமி, திலக் போன்ற பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியல. பட் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆப்டா இந்த படத்துக்கு சூட் ஆகுது. ஒரு 2-3 சாங்ஸ் இந்த படத்துல இருக்கு, தனியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு த்ரில்லர் படத்துக்கு அந்த சாங்ஸ் நடுவில் வச்சு படத்தோட ஸ்பீடை குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. படத்தோட டேரக்டர் மாறன் வந்து ஒரு சிம்பிளான கதையை தான் எடுத்திருக்காரு. பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில பல ட்விஸ்ட் எல்லாம் வச்சு இன்டர்வல்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த டைம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சில பல ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க கதையில அப்படின்னு பார்த்தா, கதையில ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்ல தான் கதை இருக்கு. ஒரு 7347 ட்விஸ்ட் இந்த கதையில இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த ட்விஸ்ட் நிறைய நிறைய ட்விஸ்ட் காமிக்கும் போது நமக்கே வந்து நிறைய ட்விஸ்ட் கொஞ்சம் லைட்டா திகட்டுற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. படத்துல சில பல இடத்துல லாஜிக்கலா சீன்ஸ் இருந்தாலும், சினிமாட்டிக் ஃப்ரீடம் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுனால அந்த இடத்துல அதை பத்தி நம்ம அவளை ரொம்ப யோசிக்க தோணல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா யோசிக்க தோணுது. ஆக மொத்தத்துல இந்த பிளாக்மெயில் மூவி யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசாலா படம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் எப்படி ரீச் ஆகும்னு கண்டிப்பா தெரியல. அவங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் அமையும். ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த குழந்தை திருடுற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது லைட்டா திக்குன்னு இருக்கலாம். மிச்சப்படி சில பல இஷ்யூஸ், சில பல லூப்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படம் ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்ச் அப் மூவியா அமையும்.